வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்ன இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிகளுக்கும் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்க போகுது. அதில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும், எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும், ஸோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்குது, அண்ட் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாம் எதுலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் டேரோ கார்ட் மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரெசனேட் ஆகுது, இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான டேரோ கார்ட் ரீடிங் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிம்மம் ராசி, உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அண்ட் நீங்கள் எந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த புதிய விஷயங்களை முயற்சி செய்யலாம் அப்படின்றத மாதிரி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ சிம்மம், ஃபஸ்ட்டு உங்களுக்கான நன்மைகள் என்ன இந்த குரு பயிற்சியில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக ஏக்கத்தோடு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஏக்கம் உங்களுடைய உணர்வு ரீதியாக பாதிச்சிருக்கும். நமக்கு ஏன் இது கிடைக்கல, நம்மளுக்கு இது எப்போ கிடைக்கும், நம்ம எப்போ கிடைச்சி இதுக்கான விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பீங்க. அண்ட் அது டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கும். அது ஒரு ஏக்கத்தோடு பார்த்துருப்பீங்க. அந்த ஏக்கங்கள்லாம் உங்களுக்கு நிறைவடைய போகுது. ஏக்கம் நிறைவடைஞ்சு அதற்கான சாத்தியங்கள் உருவாக போகுது அப்படின்றத மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக புதிய பயணங்களை கையில் எடுக்க போகிறீங்க, புதிய விஷயங்களை கையில் எடுக்க போகிறீங்க. மோரோவர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க போகிறீங்க. இது ஏன் வாழ்க்கை, இதில் சில விஷயங்கள் நான் பண்ணணும், நான் எத்தனை நாளைக்கு ஏக்கத்தோடையே பார்க்குறது, நான் இறங்கி அந்த விஷயங்களை நான் மேற்கொண்டாதானே அது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம், தைரியம் உங்களுக்கு ஏற்பட போகுது. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி யூனிவர்ஸும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது. யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் என்னெல்லாம் ஹெல்ப் கேட்டிங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள், அதுவும் எஸ்பெஷலி, சரிங்களா, உங்களுக்கு யார் யாருக்கு எது சந்தோஷமோ, எது கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அகைன் அண்ட் அகைன் உங்களுடைய சந்தோஷங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்மையாகவே இருக்க போகுது. எதெல்லாம் ஏக்கத்தோட பார்த்தீங்களோ, எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிங்களோ, எதெல்லாம் இழந்ததா நினைச்சிங்களோ, சரிங்களா, எதெல்லாம் உங்கள் சந்தோஷத்துலேருந்து போயிடுச்சு, இதெல்லாம் போயிடுச்சு, என் சந்தோஷமே போச்சுன்னு நினச்சிங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. சரிங்களா? இதெல்லாம் போச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்பட போகுது. இதில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பண ரீதியான விஷயங்களும் இதில் அடங்கும். ஸோ பண ரீதியாக உங்களுக்கு நிறைய வருமானம் வரப்போகுது. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்திருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆவீங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் இதெல்லாம் நடந்தாலுமே நீங்கள் தனி நபராக தான் இதெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்படவும் போகிறதில்ல, உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும், இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம தனியாக இருந்து இவ்வளோலாம் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நன்மைகள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியில். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ண தான தர்மங்களுக்கான பலன்களும் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். அண்ட் இந்த குரு பயிற்சியில் தொடர்ந்து நீங்கள் தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா அது இன்னும் அந்த பலன் இரட்டிப்பாகும் அப்படின்லாம். ஸோ பலன் கிடைக்குதுன்னு தான தர்மங்கள் பண்ணக்கூடாது. இருந்தாலும் யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் பண்ண நல்ல கர்மாவுக்கு அதுக்கான ரிசல்ட் கொடுக்க போகுது. சரிங்களா? அது இங்கேருந்து தான் அது
உருவாக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாத உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. ஸோ அது என்னென்னா உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுடலாம். என்னதான் நன்மைகள் நடந்துக்கிட்டு வந்தாலும் அது வந்து அந்த நன்மைகள்லாம் ஸ்பாயில் பண்ணுற விதமாக அதை புரட்டி போட்டுரும். ஸோ முட்டாள்தனமான முடிவுகள், முட்டாள்தனமான விஷயங்கள் செய்ய வேண்டாம். அது வந்து என்னென்னா உங்களுக்கு அதுக்கான கட்ஸ் இருந்தாலும் சரி, ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, ஆனால் அது வந்து மற்ற நபர்கள் கண் பார்வையில் அது சரியில்லைன்னு தெரிஞ்சால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேற்கொண்டு நான் அதான் செய்வேன்னு செஞ்சிங்கன்னா அது வந்து எப்பேற்பட்ட விளைவை கூட அது கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? அண்டு உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாலாம் இருக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கனாலும் அதனால் வருத்தப்பட போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அண்ட் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலை அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இன்னசென்ட்னா ஸோ உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. சரிங்களா? எல்லாரும் நம்பிடாதீங்க. சில மனிதர்கள் அந்த உறவாடி கெடுப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு தோரணையில் உங்களை காயப்படுத்துறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில தீமைகள் வந்து நடக்க இருக்குது. ஓகே. ஸோ ஒரு பெண் ரீதியான விஷயங்கள் நடக்கும். ஒரு பெண் உங்களுக்கு வந்து இப்போது எதிரியாக இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்புகள் இருக்குன்னா ஸோ அதை ரொம்ப டெவலப் பண்ணாதீங்க. சரிங்களா? அண்ட் அந்த பெண்ணை பார்த்தும் வந்து ரொம்ப பயப்படாதீங்க. ஸோ அவங்களுக்கு விலகிடுறது நல்லது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை டெவலப் பண்ணும் போது அவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெண் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த சைட்லேருந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பெண் சாபம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பெண்ணினுடைய அந்த சாபத்தையோ இல்லை வந்து அவங்களுடைய ஒரு கோபத்தையோ நீங்கள் பெறாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போதும் அகெயின் அண்ட் அகெயின் பெண் சார்ந்த விஷயங்களில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் இமோஷ்னலி. சரிங்களா? உங்களுக்கு வந்து இமோஷ்னலி எந்த ஒரு பெண் மேலேயும் நீங்கள் ரொம்ப பாண்டிங் கொடுக்காதீங்க. ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உங்களுடைய பண பற்றாக்குறைக்கும் அப்புறம் ஒரு விஷயமா மாறிடும். பணம் ரீதியான விஷயங்கள்ல அடி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே. அண்டு கூட்டு முயற்சி செய்யும் போதும் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு கூட்டு முயற்சி செய்யலாமா, கொலாபரேஷன் மேக் பண்ணலாமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அங்கே வேறு மாதிரி ஒன்று வந்து நடக்கும். ஸோ அதனால் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்பத்து மேலே ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சஸ் விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கண்ணடி, அந்த கண் திருஷ்டி அந்த மாதிரியும் சரி, ஈவில் ஐயும் சரி. சரிங்களா? என்ன இப்படி நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க குடும்பத்தோட, எனக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அடுத்தவங்களால் வர இருக்குது வைப்ரேஷன். ஸோ அதனால் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்ககிட்ட யாரெல்லாம் தேவையில்லாத சண்டை போடுறாங்களோ, அதாவது காம்படிட்டர்ஸ் அதிகமாக உங்களுக்கு இருப்பாங்க, ஜெல்லஸ் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. இவங்க மட்டும் எப்படி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லையேன்னு. ஸோ அப்போ வந்து உங்களுடைய காம்படிட்டர்ஸ், உங்களை ஆப்போஸ் பண்ணுற நபர்கள்கிட்ட கூட அன்பாக போயிடுங்க. அவ்வளோதான். ஸோ தேவையில்லாத அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. பிகாஸ் ஃபேமிலி ரீதியான சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஓகே. ஸோ அதனால் மற்ற வெளியில் இருக்கிறவங்களோட ஒரு சண்டை சச்சரவை அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி ரீதியான ஃபேமிலிக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ ஏதாவது பெஸ்ட்டாக ஏதாவது பெரிய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா, மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்களை வந்து தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பணம் ரீதியான, பொருள் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்பெஷலி ஃபேமிலிக்காக தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அது கஷ்டப்படுறவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம்.
இந்த ஆர்ஃபனில் இருக்கிறாங்கல்ல, ஆர்ஃபனேஜஸில், முதியோர் இல்லங்கள்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுடைய அம்மாவுக்கு பண ரீதியான உதவிகளை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கும் சில நியூ பிகினிங்ஸ் வந்து நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஓகே, ஸோ சிம்மராசி உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.